யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மழை நாள், குளிர் நாள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா? இந்த இதுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டான ஒரு குழம்பு உண்டு, சீரக குழம்பு. இந்த ஜீரக குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இதில் யூஸ் பண்ண போகிற தான் என்னென்னு கேட்டீங்கன்னா, கத்திரிக்காய் போட்டு பண்ண போகிறேன். இதை நீங்கள் வெண்டைக்காய் போட்டு பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, இல்லை ரெண்டுமே இல்லை குட்டி வெங்காயமும் பூண்டுமா போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம், தாராளமாக பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப 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 நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மழை நாள், குளிர் நாளைக்கெலாம் இந்த ஜீரக குழம்பு நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை அதை போட்டு நைட்டில் சுடு சுடு சாதத்தோடு சாப்பிட்டேன்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகத்தை வறுத்துக்கலாம். மெதுவாக அடுப்பை வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. அட் த சேம் டைம் இது நல்லா பொரியணும். இதுக்கு புளி என்னன்னு கேட்டேன்னா, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஒரு 2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும், ஒரு அரை ஸ்பூன் மிளகும் வச்சுடலாம். வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் பழைய நாளத்து இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த நாளில் மறந்து போயிடுத்து, பண்ணுறதில்ல. ஆனால் உடம்புக்கு இதெல்லாம் அவ்வளோ நல்லது. கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்தால் அப்படியே ஹெவியாக இருக்குது, இல்லை வெளியூர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிடணும் போலே இல்லை அப்படிங்கிறச்செல்லாம் இந்த சீரக குழம்பு பண்ணி சாப்பிட்டேன்னா அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அடுப்பு பார்த்தேன்னா சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது பெருசாக வச்சு நீங்கள் வறுத்துட்டேன்னா கருகி போயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ குழம்புல கசப்பு தன்மை வந்துடும், அது நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி சின்னதாக வச்சுட்டே வருங்கோ. சமையலில் சிலதெல்லாம் நம்ம பொறுமையாக தான் பண்ணியானோம். எல்லாம் ஆச்சு 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 நல்லா முடியணும் அப்படின்னா முடியாது. இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் டைம் இருக்கிறச்சே, இல்லை வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் நீங்கள் டைம் இருக்கிறச்சே பண்ணி வச்சுனேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு அப்படியே நீங்கள் இந்த பொடியை பண்ணி வச்சுனேன்னா அப்படியே டக்குன்னு நீங்கள் அந்த குழம்பை பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கருவேப்பிலையும் இதில் போடுறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், கொஞ்சம் கலர் நல்லா மாறி இருக்குது. சீரகம் நல்ல வறுப்பட்ட வாசனை வருது எனக்கு இங்கே. அந்த மாதிரி நல்ல வறுப்பட்ட வாசனை வரணும், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே பவுடர் பண்ணதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜோராக வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதை பவுட்ரு பண்ணி கடைசியாக தான் குழம்புல இதை ஆட் பண்ணணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, பெருங்காயம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, கத்திரிக்காய் தான், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பார்த்தீங்கன்னா பெரிய எலுமிச்சக்காய் சைஸ் எடுத்துருந்தேன், நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டோம். நல்ல குழம்பு பொடி, இது யோகாம்பாள் சாம்பார் பொடி, இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற குழம்பு பொடியில் நல்லா காரம் பார்த்துன்னு உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். காய் எல்லாமும் நல்லா வேகட்டும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடலாம். கடைசியாக இந்த பவுடரை பண்ணி இதில் போட்டு இறக்கினோன்னா ஜோரான ஜீரக குழம்பு ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா நம்ம விட்ட இதெல்லாம் குறைஞ்சி கத்திரிக்காய் எல்லாமும் நல்லா வெந்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமும் மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த ஜீரகம், மிளகு அண்ட் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஒரு 8 ஸ்பூன்
இதை பவுடர் பண்ணுவோம் இல்லையா, இதை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சின்னதாக வச்சு ஒரு கலந்து விடுவோம். அப்படியே இந்த ரூமே அப்படியே மணக்கிறது ஜீரக வாசனையாக. இதோடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுறேன். அவ்வளோ திக்காக எவ்வளோ நல்லா எடுத்துருதில்ல. தான் வந்து உங்களுக்கு பிடிச்சது போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பூண்டு குட்டி வெங்காயம் முறிச்சு போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம். ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்க்கு அவ்வளோ நல்லா மனமாக அப்படி ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு இது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இந்த மழை நாள் குளிர் நாளைக்கெல்லாம் இது ரொம்ப அவசியமான ஒரு இது தான். இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அணைச்சிட்றேன். கண்டிப்பாக சுடு சுடு சாதத்தோடு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது ஆரஞ்ச் சீசன், இப்போ கிடைக்கிறச்சே தான் இதை பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா ஆரஞ்சாக இருக்கிற ஆரஞ்சோட தோலி எடுத்து இந்த மாதிரி தோலிக்குள்ளே இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இது இப்படி சுரண்டினெல்லாம் வந்துடும். இதுதான் ரொம்ப கசப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய இது. அதனால இதை சுரண்டி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நல்ல ஃபைனாக இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இது பேர் பச்சடி சொல்லலாம், ஆரஞ்சு தோல் குழம்பு சொல்லலாம். முன்னாடி கூட பண்ணியிருக்கேன், ரொம்ப பழைய வீடியோ. பட் நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ ஆரஞ்சு சீசன் இன்னும் இருக்குங்கிறதுனால இது பண்ணினா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். இந்த தோலி நம்ம வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்றது இல்லாமல் இது வந்து நிறைய விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது காய வச்சு பவுடராக்கி இதை வந்து நல்லா ஃபேஸ் பேக் மாதிரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த நாள் குழந்தைகள்லாம் அதெல்லாம் இது பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். பார்த்தீங்களா இந்த ஒயிட்டாக இருக்கிற போர்ஷன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நல்ல பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுரும். ஃபைன் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டுலாம் பண்ணிட முடியும். இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு ஒரு பவுடர் பண்ணிக்கணும். அந்த பவுடரை ரெடி பண்ணலாம். பச்சரிசி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 6 மிளகாலேருந்து உங்கள் சௌரியம் போல் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எங்களுக்கு ஒரு 6 மிளகா போட்டுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக கடுகு. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த அரிசி பொரியணும், வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறணும். வெந்தயம் ரொம்ப கருத்தும் போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் வெந்தயம் வந்து உங்களுக்கு அப்படியே இருந்தாலும் கருத்து போனாலும் ரொம்ப கசக்கும். அட் த சேம் டைம் அது அப்படியே அதே கலரில் இருந்தாலும் கசக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொன்னிறமாக இது வறுபடுற வரைக்கும் வறுத்துடணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நம்ம இதை பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் விட்டு பண்ணுறச்சே இது வந்து நல்லா கெட்டியாக பண்ணி எடுத்துட்டோன்னா இது வந்து நல்லா ஒரு வாரம் வேணாலும் நீங்கள் வச்சுன்னு சாப்பிட்லாம். சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கெல்லாம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சம்திங் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இது. இது தான் கடுகு வெடிக்கிறது. இந்த வெந்தயம் எல்லாமும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. அரிசியும் நல்லா பொரிஞ்சா மாதிரி ஆயிருக்கு. ஸோ தீஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுறேன். அப்படியே விட்டுனாலும் அந்த ஹீட்டில் இதாகும். அதனால் கொஞ்சம் நாளை பரட்டிக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு வேறு இதில் மாற்றிடுங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருணும். ரஷன் க்ரஷ் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு போயின்னு இருக்கா. ஸோ அதனால் நிறைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், உங்களுக்குன்னு தெரியும். சாரி, நீங்கள் அதை மைண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கடுகு வெடிக்கிறது. 2 மிளகா வத்தல் போடுறேன். பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன், 1/2 டீஸ்பூன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பொடி பொடியாக நறுக்கின ஆரஞ்சு தோலி இதில் போடலாம். கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகா பொடியும் போடுறேன். இதில் காரப்பொடி, வெறும் காரத்தூள், சாம்பார் பொடி, குழம்பு பொடியெலாம் இல்லை, வெறும் காரப்பொடி.
நம்ம அதில் வேற மிளகா வத்தல் வச்சு வறுத்துருக்கோம், அதை அரைச்சி இதில் போட போகிறோம். அப்படிங்கிறது ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவோம். இதுக்கு புளியை விட்டுடலாம். என்ன சக்கையாக்கிடுவேன் நான்லாம். இந்த நாளில் எல்லோரும் ஒரு தடவை அப்படியே கரைச்சிட்டு விட்டுடுவா. நான்லாம் அதை விட மாட்டேன். அது சக்கையாக ஆற வரைக்கும் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருவேன் நான். எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தவா அப்படி தான் சொல்லி கொடுத்தா. அதுதான் நிஜம். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த அளவு புளி தேவையோ அதை எடுத்துக்கோ, அதை வந்து வெந்நீரில் நினச்சிக்கோ, அதை வந்து நல்லா அதில் வழவழப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா கசக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கையை மட்டும் தூக்கி போடு அப்படின்னு தான் எனக்கு வந்து என்னோடய பாட்டி, என்னோடய மாமியார், அம்மா, சித்தி எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்கிறதே அப்படி தான். ஸோ இந்த நாளில் என்ன பண்ணுறேன்னா, தேவையான புளி அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுக்கிறா. ஒரே ஒரு தடவை அதை இதில் தண்ணியில் கரைக்கிறேன். அதை விட்டுட்டு அப்படியே குழப்பன்னு இருக்கிற புளியை அப்படியே வச்சுடுறேன். அது நமக்கும் வேஸ்ட்டு தான், சாமானும் வேஸ்ட்டு. அதனால் அது மாதிரி பண்ண வேண்டாம். தேவையானது எவ்வளவோ அவ்வளோ எடுத்துட்டு அதை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 தடவை கரைச்சி சக்கையாக அது ஆற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னால் ஆற ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் சொல்லலாமேன்னு சொல்லி அவ்வளோதான். ஸோ இது கொதிக்கிறது. இதில் வெல்லம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்து அதோட ஆரஞ்சோட அந்த இதை வந்து எடுத்து கொடுக்கும். இதுதான் தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன். வறுத்தோம் இல்லையா இந்த பொடி, இது ரெடி ஆகிடுத்து. இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஈஸியாக மூடி போட்டு கொதிக்க விடலாம். கெட்டியாக ஆகிடும் இது குழம்பு. மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வரும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கொதிக்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஜோராக ரெடி. இது அப்படியே நீங்கள் வச்சுருந்து சாதமாக வேணாலும் சாப்பிடுங்கோ. அப்படியே ரைஸ் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஜோராக இருக்கும். அதை விட்டு இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிடலாம். நீ சரியான சாப்பாடுறாவிடிங்கிறளா? ரொம்ப நியாயம்தான் இல்லைங்களே. ஆனால் நான் திருப்பி சொல்கிறது தான், இப்படி எனக்கு விதவிதமாக சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கிறதுனால தான் விதவிதமாக சமைக்க முடியுது. ஏதோ ஒன்று இந்த வேலைக்கு போட்டுட்டா போகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வந்து சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஸோ விதவிதமாக சாப்பிட்ணும்னு நீங்களும் ஆசைப்படுங்க. அப்போ தான் விதவிதமாக சமைக்க முடியும். ஜஸ்ட் கிட்டிங், அது தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் இதை உரிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சொலையிலேருந்து ஒரு 4 சொலையை எடுத்து கொஞ்சமாக கையில் புழிஞ்சு சாறு எடுத்து எவ்வளோதான். இது அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு. இதை அடுப்பை அணைச்சிட்டு சேர்க்குறேன். ஜோராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆரஞ்சு தோலி பச்சடி சொல்லுங்கோ, ஆரஞ்சு தோலி குழம்பு சொல்லுங்கோ, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.